இது பாருங்க ஒரு ஃப்ளவர் வேஸ், அதுல இருக்க ஃப்ளவர்ஸ் அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்க. லோட்டஸ், இது வந்து அக்ரிலிக்கு. சாய் ரைமாங்கிறவங்க வரைஞ்சிருக்காங்க. அதாவது இது பேர் பெட்டல்ஸ் ஆஃப் மெஜஸ்டி. அதாவது ஒவ்வொரு பெட்டலுமே அவ்வளோ மெஜஸ்டிக்கா வரைஞ்சு காமிச்சிருக்காங்க நமக்கு. பட்டர்ஃப்ளை, இது நம்மளோட இந்தியாவோட கல்ச்சரல் ஃபெஸ்டிவல், இந்திய விநாயகர் ஃபெஸ்டிவல். அந்த அவ்வளோ அருமையா அதை எவ்வளோ எடுத்துட்டு போறாங்கிறத காமிக்கிறாங்க. சூப்பரா இருக்குங்க. இது கலைஞர்களோட சிந்தனைகளும் உணர்வுகளும் அதெல்லாம் இந்த கலர்ஸ் பாருங்க எவ்வளவு அருமையா பிரதிபலிக்குது. இதுல இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு கலர்ஸ் இருக்கு. அதுல எவ்வளவு ஒவ்வொரு கதை சொல்லுது. அவங்களோட ஃபேஸ் பாருங்க, அந்த பெருமாளோட அந்த வருகை அது அவ்வளவு அருமையா இது பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பெயிண்டிங்குமே ஒவ்வொரு கதை சொல்லுதுங்க. இதெல்லாமே ஒவ்வொரு பெயிண்டிங்லயும் ஒவ்வொரு எமோஷன் எல்லாமே ஒளிஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் அவங்க எவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டிருப்பாங்கிறது நமக்கு புரியல. ஆனா அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டனாலே இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது வந்து அக்ரிலிக்லயே மதுபானி பெயிண்டிங் சொல்லிட்டு மதுபானி பிரிண்ட் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஸ்ட்ராக்ட் விநாயகர். விநாயகரை வந்து நம்ம எந்த வடிவத்துல வேணாலும் கொண்டு வரலாம். மஞ்சள்லயும் பிள்ளையார் பிடிக்கலாம். அந்த பெயிண்டிங்லயும் பாருங்க எவ்வளவு அழகா ஒரு பிள்ளையாரை கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ளையிங் ஈகிள், இது பாருங்க கடல் கடியில இருக்க ஃபிஷ், அந்த ராக்ஸ், அந்த ஃபிஷ்ஷோட கலர்ஸ் அவ்வளவு அருமையா கொண்டு வந்திருக்காங்க. இது ஃபிஷ் வித்தின் a பீகாக். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷும் இருக்கு, ஒரு பீகாக்கும் இருக்கு. நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து டிவி மொபைல் எல்லாம் கொடுக்கறத விட இந்த மாதிரி பெயிண்டிங் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபோக்கஸ் வரும், நல்லா மோட்டிவேஷன் வரும். இது மதுபானி பெயிண்டிங். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாங்க. அவங்களோட இதை நம்ம சொல்ற அளவுக்கு வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க இந்த ட்ரைனிங் கொடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இங்க இருந்து மேமோட பெயிண்டிங்ஸ் ஆரம்பிக்குது. இதெல்லாம் போர்ட்ரேட், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எலஃபண்ட் அனிமல் ரொம்ப பிடிக்கும் போல. அந்த எலஃபண்ட்டை வந்து ஒவ்வொரு விதமா அவங்க வரைஞ்சு அவ்வளோ அருமையா காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்க சத்யராணி நான் வரைஞ்சது. சிதம்பரம் நடராஜர் கோயில் உள்ள சிதம்பரம் சிவன், அது அந்த நடனத்தை வந்து அந்த ஒரு இதுல எவ்வளவு அழகா கொண்டு வந்திருக்காங்க பாரு. இது வந்து விநாயகரோட விஸ்வரூபம். நம்ம விஸ்வரூபம் நம்ம எப்பயுமே விஷ்ணுவோட தான் பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு புது விதமான விஸ்வரூபத்தை விநாயகர் ரூபத்தை கொடுறாங்க. எல்லாம் பக்தர்கள்லாம் கடல்ல இது பண்றாங்க. அதுல ஒவ்வொன்றும் நுணுக்கத்தை பாருங்க. அந்த கடலோட அலைகளோட ஒவ்வொரு நுணுக்கம், அவங்க அந்த பக்தர்கள் கையெடுத்து கும்பிடுறது, அவங்க ட்ரெஸ் கலர்ஸ் அவ்வளோ அருமையா அதை கொண்டு வந்திருக்காங்க. இது தன்வந்திரி. இது நம்ம சென்னையோட சீஷோப் டெம்பிள். அது வந்து நைட் எஃபெக்ட்ல வரைஞ்சிருக்காங்க. அது பாருங்க, இந்த கிரீனிஷ் லுக்கை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எலஃபண்டோட தும்பிக்கை வந்து எப்பயுமே நம்ம அந்த யானை கலர் அதுதான் நம்ம சொல்லுவோம். அதுவும் பிங்க் கலர்ல கொண்டு வந்திருக்கிறது இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். இந்த யானை இது வந்து அதோட, அதாவது இந்த குட்டி யானையோட அம்மாவோட பாசத்தை வந்து காமிக்கிறாங்க. அதாவது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லவ். அவங்க அந்த பெயிண்டிங் அந்த இதை கொடுத்துருக்காங்க அவங்க. இது பாருங்க, ஒரு கடல்ல வந்து யானை சவாரி போறாங்க. இப்ப எல்லாம் இந்த மாதிரி நம்ம பிள்ளைகள் வந்து இந்த மாதிரிலாம் போறாங்களாங்கிறது அபூர்வம். ஆனாலும் அதை வந்து அவ்வளோ அழகா தத்ரூபமா வரைஞ்சு அது மேல அந்த பிள்ளைகளோட அந்த ஃபேஸை பாருங்க, எவ்வளவு ஒரு சந்தோஷம், ஆனந்தமான ஒரு சிரிப்பு. யானைக்கே உரிய அந்த பனி அழகு நடையில. இதுல பாத்தீங்கன்னா 2 யானை இருக்கு. அதையெல்லாம் அழகா கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் அதே மாதிரிதாங்க, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லவ் மாதிரி தான். பாண்ட் பியாண்ட் வேர்ட்ஸ், அதாவது ஒரு உறவுகளோட வார்த்தைகளே அடங்க முடியாது, அதுக்கு தாண்டி உள்ள இதை வந்து அவ்வளோ அருமையா விவரமா சொல்லியிருக்காங்க. ஒரு அம்மா, அதோட 2 குட்டி. இது கடல். இப்ப மாடர்ன்
மாடர்ன் கடல்ல நம்ம கேமரா வச்சுக்கிட்டு ஒருத்தங்க எடுக்கிறாங்க, செல்போன் எடுக்கிறாங்க, இந்த யானையை வந்து இது பண்ண ஸ்கெட்ச் பண்றாங்க. அந்த இதுல அது அவ்வளோ அருமையா காமிச்சிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு பிக்சருமே ஒரு ஒரு எமோஷன்ஸ், அவங்களோட விஷுவல் கிரியேட்டிவிட்டி, இதெல்லாம் வந்து எப்படிதான் கொண்டு வராங்கன்னு எங்களுக்கே தெரியல. இதுவும் நம்ம ஊர் இதுதான், மகாபலிபுரம். அது வந்து நம்ம கிரீனிஷ் லுக்ல பார்த்தோம். இது வந்து சன் செட் ஆனதுக்கு அப்புறம் மேல அந்த எல்லோயிஷ் கலர்ல அவ்வளவு அருமையா கொண்டு வந்திருக்காங்க. அந்த கடல் அலைகளோட அந்த ப்ளூ கலர்ஸ் பாருங்க, எவ்வளவு அருமையா கொண்டு வந்திருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கே உரிய கல்ச்சுரல் சிம்பல், நம்மளோட பரதநாட்டியம். அந்த பரதநாட்டியத்தை 2 பேர் ஆடுற மாதிரி அவ்வளோ அழகா கொண்டு வந்திருக்காங்க. இதை நீங்க பாத்தீங்கன்னா 2 நடனம் ஆடுறாங்க, அந்த சிலை நுணுக்கத்தோட அந்த நுணுக்கங்களும் இந்த அவங்க அந்த நடன கலைஞர்கள் அதை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இதுல பெரிய விஷயம். அவங்களோட கண்கள் பாருங்க, பரதநாட்டியம் காஸ்டியூம்ஸ் பாருங்க, பர்ஃபெக்டா கொண்டு வந்திருக்காங்க. கை அந்த காமிக்கிற இதெல்லாமே சூப்பரா இருக்கு பரதநாட்டியத்தோட இது. நம்மளோட டிப்பிக்கல் யானை நிக்கிற கோவில்ல நிக்கிறவரு அவர் யானை பாகன் நிக்கிறாரு. இது நீங்க பாத்தீங்கன்னா அந்த யானையோட மெஜஸ்டிக் அந்த ஒரு லுக்கு தெரிய அதை எடுத்து காமிக்கிறதுக்கு அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள், அந்த கோவில், ஒரு பக்தர் குளத்துல குளிக்கிறது, யானை பாகன் அது எவ்வளவு மெஜஸ்டிக்கா நிக்குது, நம்ம பக்தர் எவ்வளவு ஒரு இதா இருக்குங்கிறது அந்த பெயிண்டிங் வடிவத்துல அழகா கொண்டு வந்திருக்காங்க. இந்த பெயிண்டிங்கோட ஒரு யூனிக்னஸ் என்னன்னா, இந்த பெரிய ஆலமரத்தோட நிழல் இங்க கீழே விழுது, அதே மாதிரி இங்க பின்னாடி இன்னொரு மரம் இருக்கு, அதோட நிழலும் இங்க கீழே விழுது. அதுதான் இந்த பெயிண்டிங்கோட ஒரு அழகே. அது அவ்வளவு அருமையா காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா நம்ம ஃபாரஸ்ட் எல்லாம் வளர்த்தணும், இயற்கையை வளர்த்தணுங்கிறது இந்த பெயிண்டிங் ஒரு எடுத்துக்காட்டு. இதெல்லாம் வந்தாதான் நம்மளோட பின்னாடி வர ஜெனரேஷனுக்கு இயற்கை எவ்வளவு முக்கியத்துவங்கிறத இதை காமிக்கிறாங்க. இதெல்லாம் சக்தி ராணி மேம் வரைஞ்சதுதான். இங்க இருந்து அவங்க வரைஞ்ச போர்ட்ரேட்ஸ் ஆரம்பிக்குது. நீங்க யாராவது கண்டுபிடிங்களா இது யாரு வரைஞ்சது, யாருன்னு நீங்க சொல்லலாமே. கெஸ் பண்ணலாம். இது ஐஸ்வர்யா ராய் டீனேஜ் ஏஜ்ல இருக்கிறதோட போட்டோ. ஐஸ்வர்யா ராயோட கண்ணை பாருங்க. அது மாதிரி இதெல்லாம் அவங்க வரைஞ்ச போர்ட்ரேட்ஸ் தான். இது பாருங்க, ஒரு கிருஷ்ணர் வேஷம் போட்டு ஒரு கேர்ள், ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை, அது அவ்வளோ தத்ரூபமா அதுக்கு நகையெல்லாம் போட்டு அது போட்டு மைப்பீலி வச்சு சூப்பரா வரைஞ்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா அவங்க இந்த ஜிஎஸ் ஆர்ட்பே அந்த மேடம் வந்து சேல்ஸ்க்கும் வச்சிருக்காங்க. நீங்க பெயிண்டிங் வேணுங்கிறவங்க நீங்க வாங்கிக்கலாம், உங்க வீட்டை நீங்க ரொம்ப அழகுபடுத்தலாம். பாருங்க, ஒரு குழந்தையின் சிரிப்பு, குழந்தைங்கிறது ஒரு இன்னசென்ட்டான ஒரு அந்த ஃபேஸ், அது அவ்வளோ அழகா கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் ஃபுல் எஃபோர்ட் வந்து குழந்தைகள் போட்டாலும் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்ல இருந்த பேரண்ட்ஸையும் நம்ம ரொம்ப பாராட்டணுங்க. அந்த அளவுக்கு அவங்களும் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, ஸ்ப்ரிங் சீசன் சொல்லுவாங்க, அந்த இலைகள் வந்து கீழே விழுது, அந்த இலையும் அந்த கலர்ஸும் பாருங்க, இந்த எல்லோ ரெட் கலர் அழகா கொண்டு வந்திருக்காங்க. பட்டர்ஃப்ளை. உன் பேர் என்னம்மா? என் பேர் கீர்த்தனா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் திருவொற்றியூர், சென்னை. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 6th. எத்தனை வருஷமா இந்த மேம் கிளாஸ் பெயிண்டிங் கத்துக்கிறீங்க? 3 years மேல இருக்கும். ரொம்ப பிடிக்குமா அவங்க கிட்ட கத்துக்கிறது? இந்த பெயிண்டிங் வரையறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு? ஆக்சுவலி பாதி நான் வரைஞ்சேன், ஒரு சின்ன இதெல்லாம் மேம் சொல்லி தந்தாங்க, அதனால கொஞ்சம் 5 days ஆயிடுச்சு. இதுக்கு நானே பண்ணனால ஒரு 2 days தான். ஐடியா கொடுத்ததெல்லாம் யாரு? இந்த மாதிரி தான் வரையணுங்கிறது ஐடியா கொடுத்தது யாரு? எங்க மேம் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா, ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கீங்க. பெஸ்ட் லக் ஃபார் தி ஃபியூச்சர். இது லோட்டஸ் இன் எ பாண்ட், நம்மளோட நேஷனல் ஃப்ளவர் ஆஃப் இந்தியா, அருமையா வரைஞ்சிருக்காங்க. இது வந்து நம்ம கேர்ள்ஸ் மேக்கப் செட்டு.
இப்பத்த உள்ள இதை எவ்வளவு அழகா அது அந்த மேக்கப் செட் அவ்வளவு அழகா வரைஞ்சு காமிச்சிருக்காங்க. ஒரு பேர்டு கப்பன் சாசர் மேல உட்காந்துருக்காங்க, அவ்வளவு அழகா பேலன்ஸ் பண்ணி உட்காந்துருக்கிறதும் அவ்வளவு அருமையா காமிச்சிருக்காங்க.